ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்களா? வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப்பிட அவாய்ட் பண்ணுறாங்களா? அப்போ இந்த மோமோ மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இதில் ஸ்டஃபிங்காக வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக வந்து சாப்பிட நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ள மோமோ மேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வந்து வந்துருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. பேக் சைடு வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம், மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த மாவு உருண்டையை வந்து வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சர்க்கிள் ஷேப்பு வரதுக்காக. இப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறத விட பெருசாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ்லாம் வந்து கட் ஆகும். சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் நிறைய வைக்க முடியாது. அதனால் கரெக்டான சைஸில் வந்து இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த சர்க்கிள் ஷேப்பை. இது வந்து முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிற வேலை தான் மேலே வச்சு இங்கே வந்து வச்சுட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எட்ஜஸ் வந்து கட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு. இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும், இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்து பாருங்கள் அந்த ஷேப்பை வந்து வெளியே வருது. இப்போ அழுத்திட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. அதனால் திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃபோர்ஸ் வந்து கொடுத்து அழுத்திட்டு மறுபடியும் வந்து எடுத்து பார்ப்போம் ஷேப்பை வந்து வருதா இல்லையான்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து வந்துருச்சு, ஆனால் ஒட்டுது. அதனால் கையெலாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போது செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இது நல்லா வருதா இல்லையா அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர்ஸ் தான். மாவு வந்து அந்த வச்சுட்டு சர்க்கிள் ஷேப்பை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே மேலே வச்சு ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அழுத்தி எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. அந்த ஷேப் வந்து பாருங்கள் இதில் எட்ஜஸ்லாம் வந்து கட் ஆகிடுச்சு அந்த சர்க்கிள் ஷேப்பை விட பெருசாக இருக்கிறதுனால. அதனால் நாங்கள் பிகினர்ன்றதுனால ஒழுங்காக வரலையா இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக அவுட்புட் தரலையா அப்படின்றது இங்கே கெஸ் பண்ண முடியல. இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். எப்படியோ ஒரு வழியாக ஒரு 7 மோமோ வந்து சுட்டு எடுத்துட்டோம். உள்ளே வந்து கேபேஜ் ஸ்டஃபிங் வச்சு. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மோமோ வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா என்னென்னு தெரியல அந்த ஷேப் எடுத்துன்னு வரதுக்கு. வேறு யாராவது நீங்கள் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஈஸியான மெத்தட் வந்து அந்த ஷேப்பை வந்து எடுத்துன்னு வரதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 340 அமேசானில் வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாகவும் ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.